ஹாய் கைஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். 6 மந்த் கோர்ஸ் ஃபினிஷ் பண்ணியாச்சு. அக்கா, அண்ணா, பெரியம்மா, பெரியப்பா எல்லாருக்கும் பை சொல்லிவிட்டு கிளம்பியாச்சு. எங்கே போகிறேன், என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிவிட்டு அவங்க ஃபுல் வீடியோவில் பார்க்கலாம். இவங்களாம் விட்டு போகிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. காலைல பூஜாக்கா ஜிம் போனாங்க. பூஜாக்காண்டாக்கா போயிட்டு வரேன்னு சொன்னேன். சேஃபாக போயிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படியே முருகர் கோயிலாண்ட போய்ட்டு ஒரு முருகர் இருக்கிற வேண்டலில் போட்டுட்டு அப்படியே கிளம்பியாச்சு. வண்டலூர் பைபாஸ் பிடிச்சி வண்டலூர் பைபாஸ் ஃப்ரீயாக இருந்தது. பைபாஸில் அழகாக பேசி நானும் மாமா எங்கள் அண்ணன் அப்படியே ஜாலியாக பேசி வண்டியில் போயிட்டோம். வண்டலூர் வந்தாலே பூஜாக்கா ஞாபகம் தான் வரும். ஏன்னா பூஜாக்கா கிரசன் காலேஜில் தான் படித்தாங்க பிஜி. அப்படியே காலேஜை பார்த்துட்டு பக்கத்தில் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு உள்ளே போயாச்சு. உள்ளே போனால் பார்த்தீங்கன்னா பார்க்கிங் எவ்வளோ பெருசாக போட்டு வச்சுக்கிறானுங்க. பார்க்கிங் பார்த்தா கடல் மாரி இருக்குது. கடல் அலையே மிஞ்சிடும் பொழுது பார்க்கிங்கு. உள்ளே சுற்றி பார்த்தாலும் எங்கே பார்த்தாலும் பைக்கு, டூ வீலர் எல்லாமே நிறைய இருக்குது. இந்த பார்க்கிங்கில் ஆவரேஜாக எவ்வளோ பைக் இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்க்கலாம், யார் கரெக்டாக சொல்கிறீங்க சொல்லிவிட்டு. வண்டி பார்க்கிங் போட்டு லிஃப்ட் ஏறி மேலே போயாச்சு. நான் அரிமாமா எல்லோரும் போனால் பஸ் இருந்தது. பஸ்ஸை ஏற்றி விட்டுட்டு ரொம்ப ஃபீலிங்கு. எங்கள் அரிமாமாவுக்கு ரொம்ப எனக்கு கஷ்டமாக இருந்தது. எங்கள் அண்ணனும் ஃபீல் பண்ணார் ரொம்ப. இருந்தாலும் போய் தான் அவனு சொல்லிவிட்டு ஊருக்கு கிளம்பியாச்சு. எங்கே போகிறேன், என்ன பண்ணுறேன்னு சொன்னீங்கனால அது எங்கேயும் போகல கைஸ். நம்ம ஊருக்கு தான் போகிறேன், என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. நம்ம நேட்டிவ் வந்தாச்சு. நம்ம நேட்டிவ் இப்படி தான் இருக்கும். எப்படி இருக்குது பாருங்கள். இயற்கை விவசாயம் தான் ஃபுல்லாக வந்து நல்லா ஜில்லுன்னு இருக்கும், மஜாவாக இருக்கும் நம்ம ஊர். வாங்க, இதுக்கப்புறம் நம்ம ஊரில் இருக்கிற லாக் தான் பார்க்க போகிறீங்க எல்லோரும். கைஸ், நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. நம்ம வீட்டுக்கு வந்தால் அம்மா ஃபேன் போடணும்னு சொன்னாங்க. நம்ம டேரெக்டாக நம்ம ஃப்ரெண்டு கால் வச்சாச்சு. ஃப்ரெண்டு வந்து என்னப்பா ஃபேன் போடணும்னு கேட்டான். இந்த ஃபேன் கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுப்பா அப்படின்னு சொன்னாச்சு. அதுக்கு நான் பண்ணிட்டா போதும் சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்டு பண்ணிட்டான். அவன் ஒரு எலக்ட்ரிஷியன் தான், நம்ம கிளாஸ்மேட் தான். அவன் ஃபேன் ரெடி பண்ணி கொடுத்தான். ஃபேன் சூப்பராக ஓடிச்சு. அப்புறம் சாப்பிட்டுட்டு அப்படியே